அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் மாதம், அல்லாஹுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹ்வின் வெற்றியை அடைந்த இந்த மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நாள் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள். 9வது நாள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நோன்பு வைப்பேன் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஆஷராவுடைய தினத்தையும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 9வது தினத்தையும் நோன்பில் கழிப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று. அல்லாஹ் அக்பர். நோன்பிற்கு அவ்வளவு கூலி இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய கூலிகளுக்கு அதிகமான கூலிகள் இருக்கிறது. அதுவும் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை செயல்படுத்தினால் அதைவிட அதிகமான கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வைத்திருக்கின்றான்.